இன்னைக்கான மினி விலாகில் பார்க்க ஹல்வா மாதிரி திகட்டாத இனிப்போட பிரியாணிக்கு பொருத்தமான தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 2-3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா ஈஸியாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இந்த மாதிரி 6 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், கனிஞ்சு போய் இருக்கக்கூடாது. தொட்டு பார்க்கும்போது லேசான அழுத்தம் இருக்கணும். நல்ல சிவப்பான தக்காளியாக எடுத்தால் கலர் நல்லா வரும். 2-3 மெத்தடில் தக்காளி பச்சடி, தக்காளி ஜாம் மாதிரி செய்யலாம். தக்காளியை முழுசாக தண்ணியில் கொதிக்க விட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி தோலோடையும் செய்யலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். கட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய தண்டு பகுதியோட லேசான விதை, பாதி விதைகளை நான் எடுத்துட்டேன். மீதி 1.5 உள்ளே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ, கம்ப்ளீட்டாக விதை வேணான்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா விதையோட வேணும்னா சமைச்சிக்கோங்க. செய்கிறதுக்கு அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சீனி கரைகிறதுக்கும் தக்காளி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூட ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பாக வறுக்க வேணாம். 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்கும் போது தக்காளி கலர் மாறாமல் இருக்கும், ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுக்காக இதுலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் பேரிச்சம்பழத்துக்கு பதில் நீங்கள் அத்திப்பழம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டுமே சேர்க்காமலும் இருக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். 2 நிமிஷம் வதக்கிட்டு உடனே சீனி சேர்த்துடலாம். நான் காட்டின சைஸ் தக்காளிக்கு ஒரு தக்காளிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீனின்னு கணக்கு பண்ணி சேர்த்துருக்கேன். வெறும் சீனி மட்டும் சேர்க்கலாம். இல்லை என்ன மாதிரி வேணும்னா நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீனியை கம்மி பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா வரும். சீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி, அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். நீங்கள் நல்ல பெரிய தக்காளியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. சீனி கரைய தண்ணி விட்டுட்டே வரும். அந்த தண்ணியிலேயே தக்காளி வேக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் அந்த நுரைச்சிக்கிட்டு சீனி முருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட முடியாது, சட்டிக்கு தான் ஜோடியாக போயிடும். இந்த இடத்துல 2 டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது சீனி பத்தாத மாதிரி இருக்குது, புளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மேலே சீனியை டைரெக்டாக கொட்டக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சீனி முருக ஆரம்பிச்சிடும். புதுசாக சேர்த்துருக்க சீனி கரையாது. இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சீனி 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தாமல் இருந்தால் மட்டும். ஒரு தக்காளிக்கு ஒரு பேரிச்சம்பழம் அந்த மாதிரி சேர்த்தா அதுவே இனிப்பு கொடுக்கும். நம்ம சீனி கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ 2வது டிப்ஸ் என்னென்னா, சீனி கரைஞ்சிருச்சு, தக்காளிலாம் வெந்துருச்சு. இப்போ எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி பாருங்கள். நீங்கள் நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா 2ஆக விலகி நிற்கணும், ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது. அவ்வளோதான், தக்காளி பச்சடி ரெடி. வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை எப்போ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இடையிலே சேர்த்துட்டேன். வீடியோக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பை மேலே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே இறுகி வரும். பிரியாணி கூட ஜோடி பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.